ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கே. ஸோ இன்னைக்கு ஆக்டர் எஸ்கேவோட ஆக்டிங்கில் டேரக்டர் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனில் மதராசி படத்தோட டைட்டில் கிளிம்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எஸ்கேவோட பர்த்டேன்ற காரணத்தினால அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சின்ன கிளிம்ஸ், டைட்டில் கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய ஒரு மூவியாக வந்துகிட்டு இருக்கு. எஸ்கேவோட அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன், விஜய் ஜமால், அதுக்கப்புறம் விக்ராந்த், நிறைய பெரிய பெரிய கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ இப்படி வந்து இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு கிளிம்ஸ் இதுல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல என்னதான் இந்த படத்தோட கதை, ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கலாம், இது வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக்கா இருக்கலாமா அப்படின்றதெல்லாம் இந்த கிளிம்ஸை பத்தி நம்ம பேச தெரிஞ்சுக்குவோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எஸ்கேவோட ஸ்டோரி செலெக்ஷன் பார்த்து பண்றாரு. ஆஃப்டர் அமரனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு கெரியரை வந்து வேற மாதிரி அந்த கிராஃபை பில்ட் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். புக்கார எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அதுவும் குவாலிட்டியான கண்டென்ட்டான ஃபிலிமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்றாரா என்னவோ. அமரனுக்கு அடுத்து இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஏஆர் முருகதாஸோட படம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தாலே தெரியுது. இது மட்டும் பெரிய ஆக்டர்ஸ் ஆஃப்டர் துப்பாக்கி இந்த ஒரு படத்துல ஏஆர் முருகதாஸோட விஜய் ஜமால் ஜாயின் ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ, இப்போ பாலிவுட்ல ஒரு கரண்ட் ஹீரோ. எஸ்கேவோட படத்துல அவர் வில்லனா டைரக்டர் முருகதாஸ்காக தான் அவர் வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். தென் விஜய் மேனன், ஸோ அவர் வந்து மலையாளத்துல ஒரு பெரிய ஸ்டார். ஸோ அவர் இருக்காரு. தென் விக்ராந்த் இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு விக்ராந்த் தமிழ் சினிமால வந்து இந்த மாதிரி ஒரு படத்துல பாக்குற ஆக்ஷன் ஃபிலிம்ல இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் காஸ்டிங் இந்த ஒரு படத்துல இருக்கு. தென் இதை தாண்டி அடுத்த அவருக்கு பராசக்தின்னு இன்னொரு படம் வேற இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதோட ஷூட்டிங் செட் பிக் லீக்ஸ்லாம் வேற வந்து பயங்கரமா ஃபயர் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. அமரனோட 100 டே செலிப்ரேஷன் வேற நடந்தது. இது மாதிரி சொல்லிட்டு அவரோட கெரியரை வந்து சூப்பரா பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு விதத்துல இந்த படத்தோட கிளிம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு அவுட்புட்ல தான் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்வேன். மோஸ்ட்லி ஒரு 44, 42, ஒரு 50 செகண்ட்ஸ் கிளிம்ஸ் தான். நிறைய விஷயங்கள் வந்து டைலாக்ஸ் மூலமாவோ எதுமாவோ ரிவீல் பண்ணல. பட் இது பார்க்கும்போது மட்டும் ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமா இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்சஸும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ இவர் வந்து அடுத்து கொண்டு போறதுக்கான ஒரு ஸ்டேஜிங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு புரிய வருது. இந்த கிளிம்ஸ்ல பார்க்கும்போதே கிளியரா தெரியுது. ஆக்டர் விஜய் மேனன், விக்ராந்த் இருக்காங்களா, சோ இவங்கலாம் வந்து ஒரு காப் ரோல் ப்ளே பண்றாங்க. இவங்க ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து கிளியரா கட்டா தெரியுது. புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சில ஷாட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ரோல் தான் ப்ளே பண்ண போறாங்கன்றது வந்து கிளியரா புரியுது. இதை தாண்டி ஆக்டர் விஜய் ஜமால் மேபி அவர் வந்து ஒரு வில்லன் ரோல் தான், அது நமக்கு கிளியரா தெரியுது. அது ஒரு மாஸ்டர் வில்லன் ரோல தான் இருக்க போறாரு, ஒரு பெரிய வில்லனா தான் இருக்க போறாரு. தென் இதை தாண்டி சார்பேட்டா பரம்பரையில ரோஸா வந்திருப்பார்ல, சோ அந்த ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல கேஸ்ட் ஆயிருக்காரு. சோ அவருமே வில்லன் ரோல் தான். இப்படி வில்லன் சைடுல இவங்க இருக்காங்க. இந்த இடத்துல எஸ்கே வந்து அவ்வளவா ரிவீல் பண்ணல. ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் டோட்டலா ஃபேஸ் வந்து கிளியரா ரிவீல் பண்ணல. சோ அவருக்கு வந்து மேபி ஏதாவது ஒரு டிசார்டர் இருக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகுது. ஏன்னா அவரோட ஆட்டிடியூட், சோ அவர் நடந்துக்கிற விதம்லாம் லைட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குது. அவருக்கு ஏதாவது டிசார்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த படத்துல அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி வருது. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். ஸோ அவரோட படங்களை எப்பயுமே கதை ஒரு மாதிரி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில எசென்சியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். லைக் ஸ்பைடர் படத்தில் டிசார்டர் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ வில்லன், கஜினியில் ஆக்டர் சூர்யாவுக்கு ஒரு மறக்கிற வியாதி இருக்கும். ஸோ இது மாதிரியான யூனிக்கான ஏதாவது ஒரு விஷயம் அவரோட படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும்னு அவர் என்னைக்குமே நினைப்பாரு. அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் டிசார்டர் மூலமா இல்லை ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூ மூலமா பாதிச்சிருக்கக்கூடிய எஸ்கே எப்படி அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு டிராவலாக தான் இந்த ஒரு படமா இருக்கும்னு எனக்கு தோணுது. தென் டைட்டில் மதராசி. ஸோ மதராசின்றது தமிழ்நாட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல 70s டைம்லலாம் தமிழ்நாடை தான் மதராசி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ ஹோல் தமிழ்நாடு, அந்த தமிழ் ஆளுங்களெல்லாம் மதராசி அப்படின்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இந்த டைட்டில் இப்போ அப்படி இருக்குன்ற காரணத்தினால இது என்ன மாதிரியான ஒரு படமா இருக்க போகுது, ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ட் ஃபிலிமா இருக்க போதா. ஏன்னா அந்த ஒரு படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏரியல் ஷாட்டை காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ்லாம் நிறைய இருக்க மாதிரி காட்டுறாங்க. இது ஒரு பெரிய ட்ரக்கு பல காரை இடிச்சிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு. இதுல வந்து என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்றது தான் தெரியல. ஸோ இது வந்து எதை பிரச்சனையா முன்னிறுத்தி இதற்காக வந்து எஸ்கே சண்டை போட போறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கிளியரா ரிவீல் பண்ணல. இந்த படத்துக்கு ஒரு சில லீக்ஸ்லாம் நடந்திருந்தது. லைக் ஒரு பெரிய பிரிட்ஜில் இருந்து குதிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு. ஸோ அதில் ஒரு ரோப்லாம் கட்டி வந்து எடுக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அது வந்து அவுட்டோர் தான், டெஃபினட்டாக வந்து ஆக்சுவல் பிரிட்ஜ் தான் பண்ணி ஆகணுன்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கூட்டம் கூடி அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆயிடுச்சு. ஸோ அது அந்த டைமில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. கரெக்டாக கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்ததா, அது பயங்கர ஃபயராக போயிட்டு இருந்தது அந்த டைமில். தென் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன் இந்த ஒரு படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்களா, ஸோ அவங்கள மீட் பண்ணுற மாதிரியான லைக் அந்த படத்தில் மீட் பண்ண மாதிரியான ஒரு சில சீக்வன்சஸ்லாம் இருந்திருக்கு. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் கோர்ஸ் ஆர் டாக்டர் கோர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு விமனா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ அவங்கள அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இவர் வந்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ஷன். ஸோ அது வந்து அவங்களோட லவ் போர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு போர்ஷன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டாக எடுத்து லீக் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான சின்ன சின்ன லீக்ஸ் ஒரு சில ரூமர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த படத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பட் பக்கா ஆக்ஷனாக இருக்க மட்டும்ன்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதில் வந்து பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே இறங்கி அடிச்சிருக்காரு. ஓவரால் அந்த படத்தை பற்றினா அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் டீசர் இதெல்லாம் வரும்போது நம்ம தொடர்ந்து பிரேக் டவுன் பண்ணுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மதராசி படத்தோட டைட்டில் கிளிம்ஸை பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறாங்க வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.